தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து சொத்து ஆவணங்களின் நகல்களை யார் வேண்டுமானாலும் பணம் செலுத்தி பெறலாம் என பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை அபகரிக்கும் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் சொத்து ஆவணங்களை நிபந்தனையின்றி வழங்குவது மோசடிகள் அதிகரிக்கவே வழிவகுக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் நலிவடைந்து வரும் ஜவுளி தொழிலை பாதுகாக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடவடிக்கை எடுக்க வேண்டும். போகும் இடமெல்லாம் எதிர்க்கட்சிகள் மீது குறை கூறுவதை விட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய முன்வர வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் ஈஸ்வரன் பேசியுள்ளார். மாநில அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்வது வழக்கமான ஒன்றுதான். இதில் திமுகவுடன் ரகசிய கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அரசு நிகழ்ச்சிகளில் பிரதமரும் முதல்வரும் கலந்து கொள்வது இயல்புதான். அதை கூட்டணியாக பார்க்க முடியாது என்று கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். விழுப்புரத்திலிருந்து திருப்பதி வரை இயக்கப்படும் முன்பதிவில்லா விரைவு ரயில் மார்ச் 3ஆம் தேதி வரை பகுதி அளவில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். அதிமுக கொடி, சின்னம் ஆகியவற்றை முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்காக தங்க முலாம் பூசப்பட்ட கலசத்தை சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது. சென்னை மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோவிலில் பதற்ற நிலை நிலவுவதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்த கருத்துக்கு அரசியல்தான் காரணம் என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சார்நிலை புள்ளியியல் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.18 கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலின்படி வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.11 கோடியாக இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 7 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு மருத்துவர்கள் தொழில்முறை நிமித்தமாக இந்தியாவில் சேவையாற்றுவதற்கான தற்காலிகமாக பதிவு உரிமத்தை பெறுவது குறித்த வழிகாட்டுதல்களை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. பொங்கல் விடுமுறை நாட்களில் பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 1892 ஆம்னி பேருந்துகளுக்கு 36.55 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 16வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 39,167 வாக்காளர்கள் உள்ளதாக இறுதி வாக்காளர் பட்டியலில் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக எவ்வளவு பொய் பரப்புரைகளை கூறினாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். அயோத்தியில் ஸ்ரீராமர் சிலை பிரதிஷ்டை மூலம் பிரதமர் மோடியின் தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் வெளிப்பட்டுள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக விரைவில் அறிவிப்பேன் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு எதிராக இருக்கும் கோவளம் ஹெலிகாப்டர் சுற்றுலாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வரும் ஜனவரி 28ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அறுவை சிகிச்சைக்காக கோவையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 6 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்களை தொடங்க வழங்கப்படும் மானியத்திற்கான ஒப்புதல் அரசாணைகளை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அணியே உண்மையான சிவசேனை என்று மாநில சட்டப்பேரவை தலைவர் அறிவித்ததற்கு எதிராக உத்தவ் அணியினர் தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஷிண்டே மற்றும் அவர் தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் சிலை பிரதிஷ்டை தினத்தில் ஃபெரோசாபாத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கு ராம் ரஹீம் என இஸ்லாமிய பெண் ஒருவர் பெயர் சூட்டியுள்ளார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் இந்த பெயரை சூட்டியதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் நேற்று அனைத்து மத நல்லிணக்க பேரணி நடத்தினார். முன்னதாக அவர் கொல்கத்தாவில் உள்ள காளி கோவிலில் வழிபாடு நடத்தினார். அயோத்தி ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை தினத்தில் இந்த பேரணியை மம்தா நடத்தியுள்ளது பாஜகவுக்கு எதிரான அவரது அரசியல் பதிலடி நடவடிக்கையாகவே கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ராமரை பின்பற்றவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார்.